guys, welcome to Vivraj Vlogs. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வில்லேஜ் சீரிஸ் தான் கண்டினியூ பண்ண போறோம் பார்ட் 5. ஸோ இன் பிட்வீன் நிறைய ஃபெஸ்டிவ் சீசன்லாம் வந்தனால நம்ம கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டோம் வில்லேஜ் சீரிஸ்ல இருந்து. ஸோ லெட்ஸ் கண்டினியூ தட் சேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து எங்க அத்தனோட பெரிய மாமாவோட தோட்டமும் வயலும் தான். ஸோ அது வந்து அவங்க எப்படி பராமரிச்சிருக்காங்க, என்னெல்லாம் நட்டிருக்காங்க, இதெல்லாம் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். எனக்குமே இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நேச்சரை இவ்வளோ ரசிச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணது. ஸோ நாங்க எல்லாருமே ரொம்ப அங்க என்ஜாய் பண்ணோம். கம் லெட்ஸ், நீங்களும் எங்க கூட வாங்க, வீடியோவை என்ஜாய் பண்ணுங்க. ஸோ த பெஸ்ட் பார்ட் வாஸ் என்னோட கிட்ஸுமே ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜேடன் ஜெஸ்வின் 2 பேருமே நாங்களும் வரோம் அப்படின்னு கூடயே வந்துட்டாங்க. ஸோ எங்க மாமா தோட்டம் வந்து எங்க ஊர்ல இருந்து எப்படி ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் உள்ளதான் இருக்கும். ஸோ நாங்க அவ்வளவு தூரம் நடந்துதான் போனோம் எல்லாருமே. வெயில் நல்லாவே இருந்துச்சு. பட் எங்களுக்கு வந்து அந்த வெக்கையோ இல்ல அந்த வெப்பம் எதுவுமே எங்களுக்கு ஃபீல் ஆகல. ரொம்ப கூலா இருந்துச்சு கிளைமேட். ஸோ நாங்க அப்படியே பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டோம். இது வந்து ஒரு ஆலமரம் இருந்துச்சு, ரொம்ப பெருசா இருந்துச்சு. இது பாருங்களேன் எவ்வளவு க்ரோ ஆயிருக்குன்னு, பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த சன்ஷைனோட அந்த கிரீன் லீவ்ஸ் எல்லாம் க்ளோ ஆகுறது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ பெரியவங்களுக்கு ஆலமரம் பார்த்தோன்னே அவங்க குட் ஓல்டன் டேஸ் தான் ஞாபகம் வந்துட்டு, ஸோ அவங்க அதுல வந்து ஊஞ்சல் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அத்தை ட்ரை பண்ணாங்க, பட் அவங்களால முடியல. அப்புறம் மாமா வந்து ட்ரை பண்ணாங்க, அவங்க பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதை கண்டினியூ பண்ணி அத்தானும் வந்து ஊஞ்சல் ஆடிட்டாங்க. சரி நம்மளும் ஒரு ட்ரை கொடுப்போமேன்னு பார்த்தேன், ஆனா என்னாலயும் முடியல, பேலன்ஸே கிடைக்கல. அப்புறம் ஆன் த வேல இந்த பம்ப் செட் இருந்துச்சு, வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. ஏதோ டிவில படத்துல பாக்குற மாதிரியே இருந்துச்சு. ஸோ சரி கொஞ்சம் அப்படியே கை கால் நினைச்சிட்டு வரும்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் இது வந்து ஆன் த வேல ஒரு பாதை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, 2 மரத்துக்கு நடுவுல ஒரு வழியை உண்டாக்கி வச்சிருக்காங்க. ஸோ அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி நாங்க அங்க போயிருக்கோம் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணதுக்கு. ஸோ ஃபைனலி வி ஹேவ் ரீச் த டெஸ்டினேஷன். எங்க மாமாவோட தோட்டம் இதுதான். இந்த வயல் ஃபுல்லாவே எங்க மாமாவோட தான். சுத்தி இருக்கிற எல்லாம் அந்த தேங்காய் மரம், பனை மரம், அப்புறம் இந்த நட்டு வச்சிருக்க எல்லா வயலு, இது எல்லாமே எங்க பெரிய மாமாக்கு தான். நாங்க போன அன்னைக்கு காத்து சூப்பர் காத்து அடிச்சிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு ஹீட்டோ வெக்கையோ ஃபீலே ஆகல. அப்புறம் பின்னாடி பாருங்களேன் எவ்வளவு பெரிய கிணறு கிடக்கு அப்படிங்கிறத பார்த்தா கிணறுன்னு தோணே மட்டும் கொஞ்சம் நிக்க பயமா இருந்துச்சு. அதனால அத்தான சப்போர்ட்டுக்கு பிடிச்சி அப்படியே நின்று போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு ரூம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து மோட்டர் இருக்கு உள்ள. அப்புறம் வயல்ல வேலை பார்க்கறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சிருக்காங்க. பிளஸ் அவங்க வந்து வரும்போது படுத்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி அவங்க அதை யூஸ் பண்றாங்க. அப்புறம் நாங்க இப்போ வந்து உள்ள அங்க தோட்டத்துல நிறைய ஃப்ரூட்ஸ்க்கு மரம் எல்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அதை பார்க்க போய்கிட்டு இருக்கோம் எல்லாரும். ஸோ இது வந்து சிக்கு மரம், நிறைய சிக்கு பழம் காய்ச்சிருந்து, பட் எதுவுமே சாப்பிடறதுக்கு ரெடியா இல்ல. அதுக்கப்புறம் இது வந்து மாமரம், மாங்காவும் நிறைய காய்ச்சிருந்து, பட் அவ்வளோ எடுக்க முடியல. அப்புறம் கொய்யா மரம் இருந்துச்சு, கொய்யாப்பழம் ஒண்ணு எங்க அக்கா வந்து ஒரு அடி அடிச்சாங்க கம்பு வச்சு, ஒரு பழம் டக்குன்னு விழுந்துச்சு கீழே. எல்லாமே நல்லா இருந்துச்சு, பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நேச்சரை பாக்குறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது. மரத்துல இளநீ நிறைய கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமா நான் மரம் ஏறி இளநியை பறிக்க போறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கோம். சொன்னா கேட்க மாட்டேங்காங்க, யாரும் முடியாது எப்படி அந்த பேண்ட்டை போட்டுட்டு. அவங்க நான் யாரையே தீர்வுன்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணாங்க, பட் ஃபைனலி அவங்க யார முடியல. அப்புறம் இறங்கிட்டாங்க கீழே. ரொம்ப சிரிப்பா பேட்டிகளா இருக்கும். அப்புறம் எங்க அண்ணன் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மரம் ஏறியெல்லாம். ஸோ அவங்க தான் கடைசியில மரத்துல ஏறி இருக்கிற இளநீ எல்லாம் பறிச்சு போட்டுட்டு இருந்தாங்க கீழே. ஸோ ஆல்மோஸ்ட் எப்படியும் நாங்க ஒரு 10 to 15 இளநீஸ் கிட்ட நாங்க வந்து மரத்துல இருந்து எடுத்திருப்போம். ஸோ இதுதான் எங்க பெரிய மாமா, இவங்களோட இடம் தான் இது ஃபுல்லாவே. ஸோ அவங்களே வந்து எல்லாமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தந்தாங்க. அப்புறம் ஒரு இளநீ வந்து கொத்தா விழுந்துச்சா, ஸோ அதை வந்து எடுத்து போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருந்தோம். கொய்யாப்பழத்தை வெட்டி எல்லாருக்கும் ஷேர் பண்ணதுக்காண்டி எங்க அத்தை அருவாள் வச்சு கொய்யாப்பழத்தை வெட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் மாங்காய் தந்தாங்க. மாங்காவும் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு, கொய்யாப்பழமும் ரொம்ப சுவையா இருந்துச்சு எல்லாமே. சரி எல்லாரும் இளநீ குடிப்போம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா, எங்க கிணத்துல எல்லாரும் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எங்க அக்கா ஸ்டார்ட் பண்ணி குளிக்க ஆரம்பிச்சோன்னே எல்லாருக்கும் ஆசை வந்துட்டு, எங்க மாமாக்கு தான் ஸ்பெஷலி. அப்புறம் அவங்களும் நான் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு குளிக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள போயிட்டாங்க. அதை ஃபாலோ பண்ணி எங்க அண்ணனும் குளிக்க போயிட்டாங்க. ஸோ பாருங்க எல்லாரும் எவ்வளவு என்ஜாய் பண்றாங்க கிணறுல அப்படின்னு.
மாமா வந்து நல்லாவே குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து கரைக்கு வந்துட்டாங்க எப்படியோ ஃபைனலி. மாமாக்கு ஒரே ஜாலி தான் கிணத்துல குளிச்சது. ஆனாலும் ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. பட் எல்லாரும் சொல்லி போதும்ன்னு சொல்லி கூப்பிட்டனால அவங்களும் வேற மேல ஏறி வந்துட்டாங்க. அப்புறம் கிணத்துல வந்து நெறைய மீன்களும் இருக்குன்னாங்க. ஸோ அத பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு செக் பண்ணதுக்காண்டி இரைய போட்டு பார்த்தோம். நெறைய குட்டி குட்டி மீன் அந்த இரைய சாப்பிடறதுக்கு வந்துச்சு. அப்புறம் அதுல ஒரே ஒரு பெரிய மீன் மட்டும் சைடோட வந்துட்டு இருந்துச்சு அதுவும். வேற அது ஜாஸ்தி பெரிய மீன் எதுவுமே இல்ல. அப்புறம் வாங்கடா இளநீ குடிப்போம்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே நாங்க இளநீ குடிக்க ஆரம்பிச்சோம். எங்க மாமா தான் எல்லாருக்கும் இளநீ வெட்டி குடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்க எல்லாருமே ஒவ்வொரு இளநியா வாங்கி வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். ரொம்ப சுவையா இருந்துச்சு இளநீ. பிளஸ் அந்த ஒரு டைம் இருந்துச்சுல்ல, அது வந்து மெமரி ஃபார் லைஃப்ன்னு சொல்லலாம். அது வந்து நம்ம ஃபர்கெட் பண்ணவே முடியாது. ஒரு ஃபேமிலியா இப்படி வந்து தோட்டத்துல போய் உட்காந்து இளநீ பறிச்சு, அப்புறம் அங்கருந்தே குடிக்கிறது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் ஜேடனும், ஜெஸ்வினும் கொஞ்சம் என்டர்டெயின் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எங்கள. 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்சி கொஞ்சி. அப்புறம் திடீர்னு 2 பேருக்கும் சண்டை வந்துட்டு, அப்புறம் மறுபடியும் சின்னவன் அவன விடாம இது பண்ணிட்டு இருந்தான். அவன் அப்புறம் கோவப்பட்டான். அப்புறம் ஜேடன் வந்து அவன்கிட்ட நான் அவன்ட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டான். பேசிடா அவன் கூட. நான் பேச மாட்டேன். பேசி இருக்கணும் தம்பி, அண்ணன் தம்பி 2 பேரும் பேச மாட்டேன். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து 2 பேரையும் கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ ஜேடனை சமாதானப்படுத்தி ஜெஸ்வின் கூட பேச வச்சுட்டோம். இட்ஸ் டைம் ஃபார் பேக்கப் கைஸ். ஸோ நாங்கள் வந்து இளநீ குடிச்ச ஸ்ட்ரென்த்தோட அப்படியே திரும்பி கிளம்புவோம்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே. ஸோ இந்த மினி ட்ரிப்பில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணது எங்கள் மாமா தான். அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாங்க. எல்லாமே ட்ரை பண்ணணும்னு நினச்சாங்க, எதுவுமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே எல்லாரும் என்ஜாய் பண்ணோம். ஒரு மெமரபுளான ட்ரிப்பாக இருந்துச்சு கண்டிப்பாக இது. அப்புறம் ஆன் த வேல ரொம்ப குட்டி குட்டி ஃப்ளார்ஸ்லாம் பார்த்தோம் யூனிக்காக. ஸோ அதை வந்து ஒரு குட்டி கிளிப்பிங்காக லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். கீப் சப்போர்ட்டிங் கைஸ். Do not forget to share, subscribe, like and comment and support us. Thank you. Bye.